என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு மனோஜ், இதான் உனக்கு லாஸ்ட். இனிமே இப்படி பண்ண பண்ண மாட்டேன் ரோஹிணி, இதான் லாஸ்ட். பண்ண மாட்டேன், வலிக்குது. பண்ண மாட்டேன். என்ன சிரிக்கிற? எங்க போதுங்க மீனா, ஆக்டிங் பண்ணா அப்படியே கேரக்டர்ல இருக்கணும் மீனா. நீ இப்ப பார்லருமா, அப்படிதான் பேசணும். ஐயோ என்னால முடியலங்க. தெரியாம ஏதாவது அடிபட்டுற போகுது. அது இல்ல மீனா, அந்த ரூம்ல நேரம் அவங்க 2 பேத்துக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். பார்லர் அம்மாவுக்கு அந்த ஓடுகளை பத்தி இப்ப புரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்மா சொல்லாம அவன் வீட்டுக்கே வரல இல்ல, அப்ப உள்ள இருக்கிற ரியாக்ஷன் இதுதான். அவனை போட்டு நேரம் வெளுத்து வாங்கியிருக்கோம். அடிக்கலாம செய்வாங்க, அதெல்லாம் போட்டு நல்லா கும்மி இருக்கும். என்னமோ போங்க. சரி அப்படி உட்கார். ஆமா, அப்பா தான் கடையை பாத்துக்கணும், அவர் தான் கல்லால உட்காரணும் நான் சொன்னப்ப நீ முத ஆளா கையை தட்டிட்ட. அம்மாவே உன்னை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏங்க அத நான் என்ன அறியாமலே பண்ணிட்டேங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அத்தை பார்த்த உடனே நான் அமைதி ஆயிட்டேன். பார்த்தேன். ஆனா அப்பாவை அப்படி ஒரு முதலாளியா பாக்குறது உனக்கும் சந்தோஷமா தானே இருக்குது? பின்ன இருக்காதாங்க, அவரோட உழைப்புல வந்த பணம்ல அது. நீங்க சரியாதாங்க சொல்லிருக்கீங்க. அன்னைக்கே சொன்னேன் நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கணும்னு. சூப்பரா தீர்ப்பு சொன்னீங்க. தீர்ப்பு எழுதுறதுக்கு ஜட்ஜுக்கு தான் படிச்சிருக்கணும். வக்கீலானாதான் ஜட்ஜ் ஆக முடியும். அப்படிலாம் இருக்கா? நீங்க சரியான தீர்ப்பு சொல்லி மாமாவை கடைக்கு ஓனர் ஆக்கிட்டீங்க. அதான நியாயம். நல்ல மனுஷங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அந்த ஃப்ராடுங்க ரெண்டும் ஒரு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கு. ஆனா பாரு விதி என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு. அந்த ஜீவா பொண்ணு கரெக்டா என் கார்ல கஸ்டமரா வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? உண்மைங்கிறது சூரியன் மாதிரி. நைட்டானா கண்ணுக்கு தெரியாம போலாம், ஆனா விடிஞ்சா சும்மா பிரைட்டா எரியும். அதே மாதிரிதான் உண்மையும். நேரம் வரும்போது வெயிட்டா வந்து இறங்கும். ஆமாங்க, மாமா கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அது. அவருக்கு தான் அது சேரணும். நேர்மை ஒண்ணு இருந்தா போதுங்க, அதுவே நமக்கு துணையா இருக்கும். ஆனா அந்த ஓடுகாலிக்கு இவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது மீனா. எல்லாம் இந்த பார்லர் அம்மா கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். அவங்க சொன்னா உங்க அண்ணனுக்கு எங்க போச்சு அறிவு? அவனுக்கு என்னைக்கு அறிவு இருந்திருக்குது? பணம் வந்ததை மறைச்சவங்க இன்னும் எதெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. பார்லர்மா ஓடுகாலிக்கே தெரியாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்கோம். ஏங்க புருஷன் கிட்ட ஏங்க மறைக்கணும்? அப்படிலாம் நினைக்காத, அது கேடி தில்லாலங்கடி. நான் கூட அது இந்த அளவுக்கு வேலை பார்க்கலாம் நினைக்கல. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயத்த அது மறைச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொன்னா வெளில வரத்தான் போது பாரு. எப்படி? ஒரு தடவை ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னா அந்த பயமே அவன் செஞ்ச மத்த எல்லா தப்பையும் வெளில கொண்டு வந்துரும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அம்மா கிட்ட இருந்து பார்லர் அம்மாக்கு இன்னும் பல அடிகள் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்றேன்.